இரவில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ உங்கள் மேல் ஏறி அழுத்துவது போல் இருக்கும். உங்களால் கண்களைத் திறக்க முடியாது. கத்தலாம் என்றால் கத்தவும் முடியாது. திரும்பிப் படுக்கலாம் என்று நினைத்தாலும் திரும்பிப் படுக்க முடியாது. ஒரு நிமிடம் கழித்துதான் உங்களால் எதுவும் செய்ய முடியும். எழுந்து பார்த்தால் கூட யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள். என்னடா இது என்று திகைத்திருப்பீர்கள். இதுதான் அமுக்குவான் பேய். உயிரைக் கொல்லும் அளவிற்கு கொடூரமான பேய் இல்லை என்றாலும் ஒரு முக்கியமாக போக புராணங்களில் கூறப்படுகிறது. பொதுவாக அமுக்குவான் பேய்கள் மற்ற பேய்களைப் போல் புளிய மரத்திலோ வேப்ப மரத்தின் உச்சியிலோ இருக்காது. பூச்சிகளின் ராஜாவான இது என்றெல்லாம் சுவாரஸ்யமான திரிலான கதை சொல்ல எனக்கும் ஆசைதான். ஆனால் இது உண்மை இல்லை. என்ன செய்வது? நம்மூரில் அமுக்குவான் பேய் என்று சொல்லப்படுவது உண்மையிலேயே பக்கவாதம் என்கிற கோளாறு. சில சமயம் உங்கள் மூளை விழித்துக் கொண்ட பிறகும் உங்கள் உடல் தூங்கிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் உங்களால் எழவோ பேசவோ கண்களை திறக்கவோ முடியாது. இந்த கோளாறு தூக்கத்தில் ஏற்படும் இடையூறினால் வருகிறது. துயில் மயக்க நோய், ஒற்றை தலைவலி, ஏக்க நோய்கள் மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் ஆகிய கோளாறுகளுக்கும் இதற்கு தொடர்புகள் உண்டு. இதை தனிமை தூக்க பக்கவாதம், தொடர் தனிமை தூக்க பக்கவாதம் என்று இரு வகைகளாக பிரிக்கின்றனர். இதில் தனிமை தூக்க பக்கவாதம் என்பது ஒரு நபரின் வாழ்க்கையில் எப்போதாவது 2 நிமிடங்களுக்கு குறைந்த நேரத்தில் நிகழும். இது ஒன்றும் பிரச்சனைக்குரியது அல்ல. தொடர் தனிமை தூக்க பக்கவாதம் அடிக்கடி ஏற்படும். மேலும் 1 மணி நேரம் கூட வரை நீடிக்கும். சில சமயம் அந்தரத்தில் பறப்பது போன்று தோன்றும். இதற்கு மருத்துவவாதிகளிடம், அதாவது மந்திரவாதிகளிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. மருத்துவரிடம் சென்றே பார்க்க வேண்டும். துயில் மயக்க நோய் உடையவர்களுக்கு சிகிச்சை எடுத்துக் கொள்பவர்களில் 50% பேருக்கு இப்பிரச்சனை ஏற்படும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இன்று பெருமளவில் மக்கள் இது ஏதோ பில்லி சூனியத்தின் வேலை என்று நினைத்துக் கொண்டு மந்திரவாதிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றனர். இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் இருந்து மக்கள் விடுபடும் காலம் என்றுதான் வருமோ? நன்றி.